பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரீசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருளதி பாயும் இந்த திருப்பலிதனிலே
பலியே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய அன்பு நெஞ்சங்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உதகை மறை மாவட்டம் புனித தோமையார் ஆலயம் முல்லை மலைவாழ் மக்களின் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பகிர்வையும் கொடுத்து வாழ வைத்து கொண்டு இருக்கின்ற எல்லாம் வல்ல மூவரு தந்தையின் ஆசீரியும் என் ஆண்டவரே என் தேவனே என்ற ஆழமான இறை நம்பிக்கையை வெளிப்படுத்திய புனித தோமா வழியாகவும் கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இறை நம்பிக்கையின் சாட்சியாய் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறோம். இன்றைய திருப்பலியில் பெண்களை சமமாக மதிக்கக்கூடிய மனதையும் பெண்களை உயர்வாக பார்க்கக்கூடிய பார்வையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். இத்தூய மறுநிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் இவற்றை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள சாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவரும் இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் முதல் பருவத்தின் செயலாற்றல் வைத்திருந்து உமக்கு முழுதத்துடன் நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே,
இவற்றை நீ கற்பிவித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பிவித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனதை கொண்டவர்களிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறைவு உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புவோர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சில விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள். நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல். ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. 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 துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானே, என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சர்களுக்கு நான் அஞ்சுவானே. தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை எதை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரியது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமோ? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமோ? ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சில செல்வரானாலும் அவர்களின் குடும்ப செல்வ பெருக்கினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்லும் அவர்கள் பின் செல்வதில்லை. ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்று
பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசை பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் தம்முடைய கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர், ஒருபோதும் பகலொளியை காண போவதில்லை. ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. தந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றி நற்செய்தியை பற்றி பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகள் நின்றும் நோய்கள் நின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீக்கப்பெற்ற மக்தலனா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் வழியாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மோடு அறிவுறுத்துகின்றார். குறிப்பாக பொருள் ஆசை இல்லாமல் இறைவனின் மதிப்பீடுகளால் வாழ வேண்டும் என்று இறைவன் வேண்டுகிறார். இன்றைய நற்செய்தியானது மிகவும் குறுகிய பகுதி. லூக்கா எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 - 3 வரையுள்ள வசனங்கள் தான் வாசித்து கேட்டோம். இயேசு ஆண்டவர் அவர் ஏன் வந்தார் என்று கேட்கும் பொழுது தெளிவான பதில் நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஏழைகளோடு நற்செய்தி போதிக்க வந்தேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைய வாசகத்தில் முதல் வார்த்தையை கவனியுங்கள். இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சியை பற்றி நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் என்று வாசிக்கின்றோம். யாருக்காக நற்செய்தி பறைசாற்றுகின்றார்? யாருக்கு மீட்பு கொடுக்க அவர் வந்தார்? ஆண்களுக்கு மட்டுமா? பெண்களுக்கு மட்டுமா? அனைவருக்குமே. ஆகவேதான் அடுத்த வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், 12 சீடர்கள், திருப்பணியாளர்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கின்றார்கள்.
அவர்கள் மட்டுமல்ல, சில பெண்களும் கூட இருக்கின்றார்கள். இயேசுவுக்கு பணிவிடை, விசுவாசத்தோடு பணிவிடை செய்தவர்கள் பெயர்கள் கூட சொல்லி இருக்கின்றது. 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலேனா மரியாவும், அதாவது அவள் ஒரு பாவியாக இருந்தால் இயேசு அவள் பாவங்களை மன்னித்து இயேசுவின் சீடராக மாற்றுகின்றார். சாதாரண பெண்மணி. அதிகாரியின் குடும்பத்தில் பெற்ற, ஏரோதியின் குடும்பத்தில் பெற்ற சிலர், பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னா இயேசுவை பின்பற்றியிருக்கின்றார். சூசன்னா, மேலும் பல பெண்களும் இயேசுவை பின் சென்றார்கள் என்று சொல்கிறது நற்செய்தி. இயேசு ஆண்டவரை யாருக்கும் பின் செல்லலாம். இறை அரசு எல்லாருக்கும் சேர்ந்தது, ஆண் பெண் வித்தியாசமின்றி. அதை எவ்வாறு நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீதிமொழிகள் 11:25 பெருந்தன்மையோடு வழங்குவதை பற்றி சொல்கிறது. இன்றைய நற்செய்தியில் இந்த பெண்கள், இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். பணிவிடை செய்தார்கள். They were serving Jesus. இயேசுவையும் மற்ற சீடர்களையும் அவர்கள் மகிழ்ச்சியோடு பெருந்தன்மையோடு இருப்பதை அனைத்தும், அவர்களுடைய ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம், அவர்களுக்கு இருந்த அனைத்தையும் உடைமைகளை கொண்டு, அவர்களுக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் வைத்து இயேசுவுக்கும் இயேசுவின் சீடர்களுக்கும் பெரும் மனதோடு, ஜெனரோசிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த மனசோடு வாரி கோரி கொடுக்குறாங்க, வழங்குகின்றனர். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் இந்த பெண்களை பார்த்து படிக்கலாம். ஏன்னா கிறிஸ்துவ எல்லாருக்கும் சமம். இயேசு 12 பேரை தேர்ந்தெடுத்தார் மட்டுமல்ல, அந்த சமூகத்திலிருந்து எல்லா பெண்களுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னையே இயேசுவை பின்பற்றி இயேசு இறை நற்செய்தி அறிவித்தது போல் இயேசுவினுடைய வழிகளில் சென்ற ஏராளமான பெண்கள் இருந்தார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது. கிறிஸ்துவில் அனைவரும் சமம். கலாத்தியர் கடித திருமுகம் 3:28 நாம் வாசிக்கின்றோம். இன்று நற்செய்தி அதைத்தான் பார்க்கின்றோம். இறைபணியில் பங்கு பெற நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண் பெண் வித்தியாசமின்றி அனைவரும் நாம் அழைக்கப்பட்டிருப்பது இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு. அது சூசனாவாக இருக்கட்டும், யோவனாவாக இருக்கட்டும், எத்தனையோ பெண்கள் திருச்சபையில் புனிதர்களாக இருக்கின்றார்கள். அன்னை தெரசாவை போன்று. இந்த ராணி மரியான்கிற அவங்க மத்திய பிரதேசத்தில் இறை நீதிக்காக, இறை அரசுக்காக போதித்தார்கள், உயிரை நீத்தார்கள். அல்போன்சாமா, ஏராளமான புனிதைகள் இருக்கிறார்கள். நல்ல முறையில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள். சுற்றும் இன்று பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றும் நல்ல மாதிரியாக வாழக்கூடிய, அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கேரளா மட்டுமல்ல உலகம் எங்கும், தமிழ்நாடு மற்றும் எல்லா உலகிலுமே பார்க்கின்றோம். மருத்துவமனையில் செவிலியர்களாக இறை அரசை பறைசாற்றக்கூடிய ஏராளமான நர்சஸ் நாம் பார்க்கிறோம். கல்வித்துறையில் இன்று நமது சவுத் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் எங்கும் அதிகமாக முன்னிலையில் நின்று பணிவிடை செய்பவர்கள் பெண்கள் தான். நல்ல ஆசிரியர்களாக, அரசியலில் போலும் இன்று உறுப்பினர்களாக நம் நாட்டில் இருக்கிற 50% பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார்கள். துறவரத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் ஏராளமான இறை பணியை பணிவிடை செய்பவர்கள் அருட்கன்னியர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உலகம் எங்குமே நீங்கள் சென்றாலும் பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபையில் இயேசுவுக்காக வாழ்க்கை வழியாக அவர்கள் பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு சுத்தமாக ஐயமில்லை. குடும்பத்துக்கு வாங்க, சமூகத்தில் பாருங்க, மிகவும் தியாகத்தோடு பணிவிடை செய்பவர்கள் பெண்கள். அன்று சூசன்னா, மக்தலேனா மரியம் மற்றும் யோவன்னா என்பவர்கள் இயேசுவோடு சேர்ந்து செய்தார்கள். மார்த்தா மரியம் கூட பார்க்கிறோம், லாசருடைய சகோதரிகள். இவர்கள் எல்லாம் நமக்கு மாதிரியாக இருக்கின்றார்கள். விசுவாசம் என்பது செயலில் காட்ட வேண்டும் என்று யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 2:26 வாசிக்கின்றோம். விசுவாசம், நாம் விசுவசிக்கக்கூடியது செயலில் காட்ட வேண்டும். யோவன்னாவும் சூசனாவும் அதைத்தான் செய்கிறார்கள். இயேசு ஆண்டவர் அழைக்கிறார்கள், இயேசுவுக்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய உடைமைகளை கொண்டு பணிவிடை செய்கிறார்கள். மற்றும் மார்த்தா மரியம் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் அவர்கள் வாரி கோரி கொடுக்கிறாங்க, இயேசுவை அன்போடு உபசரிக்கின்றார்கள். விசுவாசம் செயலில் காட்ட வேண்டும். அவர்கள் நன்றி உணர்வு உள்ளவர்கள். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிறோம், எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், இறைவன் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பெண்கள் கண்டிப்பாக, மக்தலேனா மரியா பற்றி நமக்கு தெரியும், 7 பேய்களை இயேசு ஆண்டவர் ஓட்டினாராம். அவள் வாழ்வுக்கு இயேசு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். மனம் திரும்பியபின் மக்தலேனா மரியம் கடைசி வரை இயேசு சிலுவையில் இறக்கும் வேளையில் கூட அங்கே இருக்கிறாங்க.
இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். இயேசு உயிர்த்தபின் சென்று இயேசு உயிர்த்து விட்டார் நான் பார்த்தேன் என்று சாட்சியாக மாறுகிறார்கள். நன்றியுள்ள பெண்மணி வாழ்க்கையில் நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும். இன்றும் நாம் திருச்சபையில் பெண்களுக்கு சில நேரங்களில் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்களும் பெண்களும் சமம் என்று இயேசு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த நற்செய்தி பகுதி வழியாக நம்ம வலியுறுத்துகிறார். பெண்கள் முன்னேற வேண்டும், எல்லா சமூகத்திலும் விடுதலையை பற்றி பேச வேண்டும், ஆணும் பெண்ணும் சமம் என்று பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒன்றாக முயற்சி செய்ய வேண்டும் என்று நற்செய்தி நம்மிடம் சொல்கிறது. ஏராளமான பிரச்சனைகளை சவால்களை துன்பங்களை துயரங்களை இன்று நம் அம்மாக்கள் சந்திக்கின்றனர். ஏராளமான முதியோர் இல்லங்களில் பார்த்தால் அழுகின்ற அம்மாக்களை பார்க்கின்றோம். தன் மகன்களை குறித்து மகள்களை குறித்து அவள் வாழ்க்கையை குறித்து அழுகின்ற அம்மாக்களை பார்க்கின்றோம். இன்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுத்தார் என்பதுதான் இன்று லூக்கா எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வசனங்கள் பார்க்கின்றோம். இயேசு ஆண்டவரை பின் சென்று இயேசுவை அறிந்து இயேசுவில் விசுவசித்து இயேசுவின் நற்செய்தியை போதிக்க தயாரான சில பெண்மணிகளைத்தான் பார்க்கின்றோம். நாமும் வாழ்க்கையில் இந்த பெண்மணிகளைப் போல் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவை பின் செல்வோம். இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்க்கை வழியாக செயல் வழியாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய தேவைகளை என்னாலும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் தெய்வத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து கூறி மன்றாடி ஜெபிப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, எங்கள் திருச்சபையை என்றும் இறை சமூகத்தை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, எம் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களை நீரே என்றும் ஆசீர்வதித்து தாங்கள் செய்கின்ற இந்த அர்ப்பண பணியில் என்றும் நிலைத்திருந்து சிறப்பாக பணி செய்யவும், மக்களை ஆழ்ந்த இறை நம்பிக்கையில் கட்டி எழுப்ப தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, நாங்கள் வாழும் எங்கள் குடும்பங்கள் நீர் வாழும் ஆலயம் என்பதை நாங்கள் மறவாமல் எங்கள் குடும்பங்களிலே உமது நற்செய்தியின் மதிப்பீடுகளான அன்பு, பகிர்வு, சமாதானம், அர்ப்பணிப்பு, மன்னிப்பு ஆகியவற்றை மையமாக வைத்து வாழவும், எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் உமது திருக்குடும்பத்தை போன்று எடுத்துக்காட்டான குடும்பங்களாக திகழ வரம் வேண்டி புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்களையும் எம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து அவர்களின் வாழ்வில் வருகின்ற சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் திடமான நம்பிக்கையும் அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கலாச்சார சீர்கேட்டில் மாறி வரும் இவ்வுலகிலே எவ்வித பொறுப்புகளும் இன்றி பல்வேறு தீய பழக்க வழக்கங்களுக்கும் உலகின் மாய கவர்ச்சிகளுக்கும் தேவையற்ற பொழுதுபோக்கிற்களுக்கும் அடிமையாகியுள்ள குடும்பங்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு வாழ்வின் முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் உணர்த்தி நல்ல பொறுப்புள்ள குடும்பங்களாகவும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் வரம் வேண்டி புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, மாதா தொலைக்காட்சிக்காக மன்றாடுகிறோம். அதில் பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஊடகத்தின் வழியாக உமது நற்செய்தியை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் அவர்களுக்கு உமது கருணையும் ஆசீரையும் நிறைவாக தந்தரல வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
ஆண்டவரே, மிரெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு முதலிருக்கும் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகிறோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை எல்லாம் உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னை ஏற்றருளும். ஈச்சருளும் ஈச்சருளும் என்னை ஈச்சருளும். வந்து வருகின்றேன், இன்று உமக்கே தருகின்றேன். வந்து வருகின்றேன். லலலாலலாலா, லலலாலலாலா, லலலாலலாலலாலலாலா, லலலாலலாலா, லலலாலலாலா, லலலாலலாலா. சகோதர சகோதரர்களே, என்னுடையது உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு எடுத்தான் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடையவர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கண்ணுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயன தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல
இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதன்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானேன். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் மாற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதர் அனைவருடன் சேர்ந்து நாங்களுமே கொண்டாடி மகளுடன் இப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமன்றம் கூழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலில் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுதும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கடலால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது
ஆண்டவரே, தீமையில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட் செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய அன்பிருந்து கழைக்கப்பெற்ற எல்லோருமே பேறு பெற்றவர்கள். வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக்கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆண்டு கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் வெறுப்புகளிடம் கொடாமல்
இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திறப்பலி நிறைவுற்றது. சொல்ல மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. கைத்தாலும் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் போடுவோம் புகழ்ந்து பாடுவோம். ஜெபமாலை சுட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல் அகமே அகமே அருள் நிறையுதம்மா.